பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரிடத்திலும் தேவன் சகலவித கிருபையும் பெருக செய்ய போகிறார். அதாவது பெருக செய்து விட்டார். அதுதான் தேவன் சொல்றார் உங்கள்கிட்ட. இதை விசுவாசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரிடத்திலும் சகலவித கிருபையும் உங்களிடத்தில் கிடைக்க போகிறது. சகலவித கிருபைன்னு என்ன? சகலவித கிருபையில் தான். நீங்கள் போக்கில மட்டும் நீங்க என்ன செஞ்சுருந்தாலும் சரி, நீங்க கிருபையால் தேவன் உங்களை தாங்க போகிறார். நீங்க ஒருவேளை தேவனை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி, தேவன் உங்களை கிருபையால் தாங்க போகிறார். ஒருவேளை இளையகுமாரன் கதை நமக்கு எல்லாமே தெரியும். தகப்பனை விட்டு ஓடி போனவர் தான். ஆனாலும் தேவனுடைய கிருபை அவர் திருப்பி பழைய இடத்துக்கு கொண்டு வர வைத்தது. ஆனா எல்லாத்தையும் இழந்து வந்தார். ஆனா இழந்து வந்ததுனால அவர் திருப்பி தேவனிடத்தை வந்தால், தகப்பேட்ட வந்தாரு. வந்த இடத்த திருப்பி மறுபடியும் சம்பூர்ணமாக எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டார். அவருடைய அடையாள காரியங்கள் அனைத்தையும் அதிகாரத்திலிருந்து சகலத்தையும் திரும்பவும் பெற்றுக்கொண்டார். எதிலையும் குறைவில்லை. திருப்பி சம்பூர்ணமாக அவருடைய வாழ்க்கை நடந்தது. எப்படி? சகலவித கிருபையும் அவரிடத்தில் பெருகியனால, தேவனுடைய சகலவித கிருபையாலும் அவரை தாங்கியதால. அப்ப சகலவித தேவனுடைய கிருபை உங்களை என்ன பண்ண போகுதுன்னா, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாக நீங்க விளங்க போகிறீங்க. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் என்ன அர்த்தம்? எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, நீங்க எப்படி இருந்தாலும் சரி, வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் துக்கத்தை நம்ம படிக்கணும். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சம்பூர்ணமா இருக்க போறீங்க. கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது அதில் குறைவை காண மாட்டீர்கள் அப்படின்னு யோகுல பார்க்கணும். அப்ப சம்பூர்ணமாக இருக்கிறனால தான் குறைவே தெரியாது. யாருக்குமே குறைவே தெரியாது. தேவனே குறைவை காண மாட்டாராம். அப்ப தேவன் விசாரிக்கும் பொழுது அந்த தேவனே அதுல குறைவை காண மாட்டாராம். ஏன்? சகலவித கிருபை உங்கள்கிட்ட இருக்கிறதுனால. சகலவித கிருபை உங்களை என்ன பண்ணியிருக்கு? சகல விதத்திலும் சம்பூர்ணமாக உங்களை விளங்க செய்திருக்கிறது. போக்கிலும் மரத்திலும் நீங்கள் தூங்கினாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, படிச்சுட்டு இருந்தாலும் சரி, வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் சரி, சகலவித கிருபையும் உங்களை சம்பூர்ணத்தை நோக்கி கொண்டு போக போகிறது. அது எப்படி? எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உடையவர்களாக நீங்க விளங்க போகிறீங்க. அப்ப உங்களுக்கு குறைவே கிடையாது. ஒரு சின்ன குறைவு கூட உங்க வாழ்க்கையில கிடையாது. உங்க காரியங்கள்ல கிடையாது. உங்க குடும்பத்துல கிடையாது. உங்க வாழ்க்கையில, தொழில, வேலை பார்க்கும் ஸ்தலத்துல, படிப்புல, எந்த ஒரு இடத்துலையும், உறவினர் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, எந்த இடத்துலையும் உங்களுக்கு குறைவே கிடையாது. தேவனுடைய கிருபையை அதான் எல்லா வித கிருபை சகல வித கிருபையாலும் நிரப்புகிற தேவன். எதுக்காக? நீங்க சம்பூர்ணம் அடைவதற்காக. தேவனை நீங்க தேவனோட விசுவாசிக்கிட்டு தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறேன், தேவன் என்னோட நிற்கிறான்னு சொல்லிக்கிட்டு நீங்க குறை பார்த்தீங்கன்னா அது தேவனுக்கு தான் அசிங்கம். அது தேவனுக்கு தான் அது இதாக கஷ்டம் வருது. அதனால இப்படி அப்பா அம்மா சாப்பிடாட்டாலும் பிள்ளைகளுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்துருவாங்க. அதே தான் தேவனுடைய கிருபை. அப்பா அம்மா வெறுங்காலம் இருந்தாலும் பிள்ளைக்கு நல்ல செருப்பு, ஷூ வாங்கி கொடுப்பாங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் தேவனுடைய கிருபை. உலக ரீதியான பெற்றோர்கள் எப்படி இருக்கும்போது பரலோக பிதா உங்களுடைய எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களும் சம்பூர்ணமாக இருக்க உங்களை விளங்க செய்ய போகிறார். அடுத்த ஒரு காரியம் சொல்லப்படுகிறது பாருங்க. சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுவர்களாக இருக்கும்படியாக. சகலவித நற்கிரியைகள்னா என்ன? நற்கிரியைன்னா என்ன? இயேசு கிறிஸ்து செஞ்சதுதான் நற்கிரியை. வேற எதுவுமே நற்கிரியை கிறிஸ்துன்னு சொல்ல முடியாது. நம்ம செய்யறது நற்கிரியை கிடையாது. தேவனை பிரதிபலிப்பவர்களாக நம்ம காணப்படுவதுதான் நற்கிரியை. நற்கிரியைன்னா என்ன? இயேசுட்ட வந்தவங்க யாராச்சும் திரும்பி போனாங்களா? ஒரே ஒரு வாலிபன் அவனுக்கு தேவன் சொன்னதை ஏற்றுக்க முடியல. சொத்தை வித்து எல்லாத்தையும் கொடு அப்படின்னும் போது, இவ்வளோ காசை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்ட்டு விலகி போயிட்டார். மிச்சபடி இயேசுத்தை தேடி வந்தவங்க அனைவரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாங்க. அவங்க புது வாழ்க்கை கிடைச்சது. அதே போல உங்ககிட்ட வரவங்க அனைவருமே புதிய வாழ்வு பெற போறாங்க. உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் உயிர்ப்பிக்கும் வார்த்தைகளா இருக்க போகிறது. நீங்க பேசுற பேச்சுகள் அடுத்தவங்க கஷ்டங்கள்ல இருந்து அடுத்தவங்களை விடுதலை செய்ய போகிறது. உங்களை பார்ப்பவர்கள் அனைவருமே தேவனை பார்க்க போறாங்க. நடமாடும் நிருபங்களாக நீங்க விளங்க போகிறீங்க. இதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். அப்ப எல்லா விதமான நற்கிரியைகளும் பெருகுறவர்களாக இருப்பீங்க. நீங்க எப்படி? எல்லா வித நற்கிரியைகள் என்ன? எல்லா வித நற்கிரியைகள் உங்கள்கிட்ட வரவங்களுக்கு யாருக்குமே நீங்க இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை அறிந்து நீங்க செயல்படுவர்களா இருப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, தேவன் கொடுக்கிற உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்ல தேவனாலே இந்த காரியங்கள் நடக்க போகிறது. சம்பூர்ணமாக இருக்க போகிறீங்க. நற்கிரியைகளை பெருக போகிறீங்க.
இதுக்காகத்தான் தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையாலும் அவருடைய கிருபையால் உங்களை நிரப்பி உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதை நம்ம விசுவாசித்து தேவனுடைய சித்தத்தை அறிந்தபடி நடப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அடிமனை அன்பின் பரலோக பிதாவே, அப்படி சகல வித கிருபையால் எங்களை நிரப்பிய மகா கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் சம்பூர்ணமுடையவர்களாகவும் அப்படி சகலவித நற்கரிகளும் பெரியவர்களாகவும் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சம்பூர்ணம் அடையவும் சகலவித நற்கரியெல்லாம் எங்களை நிரப்பியது மகா கிருபைக்கா நன்றி 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 ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள குறைவுகள் அனைத்தும் சம்பூர்ணம் அடைய போவதற்காக நன்றி ஆண்டவரே. நிரம்பி வழியும் பாத்திரமாக இந்த குடும்பங்கள் இருக்க போவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்று அன்னையருக்கு சாட்சியாக அன்னைகளை உம்மண்டை கொண்டு வந்து சேர்க்கும் பாத்திரமாக அந்த குடும்பங்கள் விளங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.